Hi friends, welcome to Yoga Bites. நாம இப்ப பாஸ்மதி ரைஸ்ல சிக்கன் பிரியாணி ஹோம் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. மெஷர்மென்ட் கப்ல சின்ன கப் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் சூடானதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 துண்டு இலை, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய். இது நம்ம 1 கிலோ பிரியாணிக்கு 3 சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே கல்லுப்பு, எப்பயுமே வெங்காயம் வதக்கும் போது கல்லுப்பு போட்டால் தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கும். 3 பச்சை மிளகாய் போடணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போகிறோம். 3 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் தயிர். தயிர் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி கறியில் போட்டு கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கறி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து ஊற வச்சு எடுத்துருக்கோம். இதை பிரியாணியில் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிடலாம். எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 1க்கு 1.25 ஊற்றணும் தண்ணி. தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பை செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துருக்கு. கடைசியாக 2 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் லேசாக கலரிட்டு மூடி வச்சிடலாம். மிதமான ஸ்பீடில் 1.5 விசில் வைக்கணும். இப்போ 1.5 விசில் வந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் நல்லா வெந்திருக்கு. Thank you for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.